இந்த காலை வேளையில எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடி நாள் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த 6வது மாதத்தின் கடைசி வாரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து அவரை பாடும்படியாய், அவரை துதிக்கும்படியாகவும், அவரை ஆராதிக்கும்படியாகவும் கர்த்தர் கொடுத்ததான கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் ஒரு வித்தியாசமான வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைபடுவார், நம்மோடு பேசுவாராக. எடுத்துள்ள ஒரு வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதனுடைய 12ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம், அதாவது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமானவர்களாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அவருடைய ஆவிக்குரிய தாகத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் செய்கிறதான காரியத்தை நாம் நன்றாக இங்கே புரிந்து கொள்ள முடியும். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவன் சொல்லுகிறதான காரியம் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வருகிறதான பலவீனம், நிந்தை, நெருக்கம், துன்பம், இடுக்கண், இவை எல்லாவற்றிலும் நான் என்ன பண்ணுகிறேன்? பிரியப்படுகிறேன். இதை ஏற்றுக்கொள்கிறதற்கோ, இது என் வாழ்க்கையில வருகிறதற்கோ நான் என்ன பண்றேன்? பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாராவது ஒருத்தர் கஷ்டம் வர்றதற்கோ, இல்லை பாடுகள் வருகிறதற்கோ, இல்லை துன்பம் வர்றதற்கோ, இல்லை கஷ்டப்படுகிறதற்கோ நாம் யாராவது பிரியப்படுவோமா? எனக்கு துன்பம் வரணும், எனக்கு பிரச்சனை வரணும், எனக்கு கஷ்டம் வரணும், எனக்கு சோதனை வரணும் அப்படின்னு சொல்லி நாம் யாராவது பிரியப்படுவோமா? படவே மாட்டோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதான் அந்த காரியம் கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் என் வாழ்க்கையில நான் படுகிற எல்லா பாடுகளையும், போராட்டங்களையும், கஷ்டங்களிலும் நான் என்ன பண்றேன்? பிரியமாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இந்த காரியங்களிலிருந்து நான் ஒரு கற்றுக்கொண்ட காரியம், ஒரு உண்மையான கிறிஸ்துவனாய் இருந்தால் என்று சொன்னால், அவன் இவ்வாறாக பவுலை போல அவன் எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொள்கிறதற்கு நாம் பிரியப்படுகிறவனாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான கிறிஸ்துவன். ஏன்னா ஏன் இந்த வார்த்தை, இந்த உண்மையான கிறிஸ்துவன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த காரியங்கள், அதாவது இந்த பாடு, இந்த நிந்தை, இந்த பலவீனம், இந்த நிந்தை, நெருக்கம், துன்பம், இடுக்கண், இவைகளை எல்லாவற்றையும் சகிக்கிறதற்கு கிறிஸ்துவ ஜீவியத்தில் உங்களுக்கும் எனக்கும், இந்த வார்த்தைகளை ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் எது அவசியமாக இருக்கிறது என்று சொன்னால், பொறுமை என்ற காரியம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் என்பதை ஆண்டவர் இன்னைக்கு ஒரு 6 காரியங்கள் மூலமாக இன்னைக்கு நமக்கு கற்றுத்தர போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு நேரம் கொஞ்சம் தாராளமா இருக்கிறது. நம்ம அதன்படியாக நம்ம வாசித்து அதன்படியாக நாம் போவோம். ஒரு மனுஷனுக்கு பொறுமை அவன் வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் வாழ்க்கையில சகிப்புத்தன்மை, சகிப்பு அப்படி என்பது சகித்தல், அந்த காரியங்கள் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சகித்தல் என்ற காரியம் யாருக்கு அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், எந்த ஃபீல்டில் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், எனக்கு தெரிஞ்சு
இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இந்த சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த டாக்டர்ஸ், இந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் அவங்க என்ன பண்ணணும், பார்க்கிறவங்களா இருப்பாங்க இல்லையா? ஒரு சில நேரங்களில் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வரும் இல்லையா? அந்த ஒருவேளை நம்ம ரோட்ல நடந்து போகும்போது ஒருத்தருக்கு அடிபட்டுட்டாலோ நாம் அந்த ஆக்சிடென்ட்டை என்ன பண்ண மாட்டோம், பார்க்க முடியாது. ஆனால் அதற்கு ஏற்ற அந்த உதவிகளை, ஒத்தாசைகளை யார் செய்வார்கள் என்று சொன்னால், அந்த டாக்டர்ஸும் இந்த நர்ஸும் என்ன பண்ணுவாங்க, அந்த சகிப்பு தன்மையோடு ஒரு காரியத்தை அங்கே செய்து அந்த உயிரை உயிரடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த டாக்டர்ஸ்க்கும் அந்த நர்ஸ்க்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த சகிப்பு தன்மை இருக்கும் இல்லையா? ஒரு சிலர் ரத்தத்தை பார்த்தாலே என்ன பண்ணிடுவாங்க, மயக்க போட்டு விழுந்துருவாங்க. அந்த சகிப்புத்தன்மை இருக்காது. ஒரு சிலருக்கு என்னது, அந்த சகிப்புத்தன்மை இருக்காது. எப்படி ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷனுக்கு அந்த ஃபீல்டில் ஒரு சகிப்புத்தன்மை, அப்போ அந்த சகிப்புத்தன்மை இருக்கிற அந்த டாக்டர்ஸ்க்கு ரொம்ப பொறுமையோடு அந்த பேஷண்ட்டை என்ன பண்ணணும், கையாளணும். ஏதாவது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாலோ இல்லை கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சிட்டாலோ அந்த உயிரை என்ன பண்ண முடியாது, அந்த டாக்டர்ஸால காப்பாற்றப்படவே முடியாது. ஹல்லேலூயா. இதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் உயிரடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குள்ளாக நாம் உயிரடைய வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் என்ன தேவை, பொறுமை அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்தில் நமக்கு பொறுமை மிகவும் குறைவாக இருக்கிறது. நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்தீங்கனாலே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு மனுஷி மதர் தெரேசா, அவங்களுக்கு இந்த நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அநேக தொழுநோயினால பாதிக்கப்பட்ட நிறைய பிள்ளைகளை, ஒரு சில டாக்டர்ஸே என்ன பண்றதுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு யோசித்த வேளையில இந்த மதர் தெரேசா என்ன பண்ணாங்களாம், அந்த தொழுநோய் உள்ள பிள்ளைகளை தொட்டு அவங்களுக்கு அதை கிளீன் பண்ணி மருந்து போட்டு அவங்கள என்ன பண்ணுவாங்களாம், அந்த காரியங்களை செய்வாங்க. ஏன் அதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த காரியங்களெல்லாம் செய்கிறதற்கு ஒரு மனுஷனுக்கு அந்த பொறுமை என்ற காரியம், சகிப்புதல் என்ற ஒரு காரியம் அவசியமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில பொறுமை என்ற காரியம் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேதாகமத்துல யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆதியாகமம் தொடர்ந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் பொறுமையாயிருந்த மனுஷன் எந்த இடத்திலும் தோற்று போனதாக சரித்திரம் எழுதப்படவே இல்லை. ஹல்லேலூயா. அதற்கு மாறாக பொறுமையாயிருந்த மனுஷன் அந்த காரியங்களை ஜெயமாய் எடுத்தான் என்றுதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதை ஒரு காரணமாக நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு பொறுமை மிகவும் அதிகமாய் தேவைப்படுகிறது. நாம இந்த உலகத்துல வாழ்கிறதுக்கு நமக்கு பொறுமை தேவைதான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் வளர்கிறதற்கு, நம் ஆண்டவர்கிட்ட போய் சேர்கிறதற்கு இந்த பொறுமை நமக்கு மிகவும் அவசியம் என்பதை நாம் இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 6 காரியங்கள் இருக்கிறது. இந்த 6 காரியங்கள்ல என்னென்ன பொறுமை நமக்குள்ள இருக்கிறது நாம் ஆராய்ந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். இங்கிருந்து நம்ம கடந்து செல்லும் பொழுது இந்த 6 காரியங்கள் எனக்குள்ள இருக்கிறதா, இப்பேற்பட்ட பொறுமையின் சுபாவம் எனக்குள்ள இருக்கிறதா, இல்ல 6ல 1 கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க உணர்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே இன்னைக்கு நாம நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நாம் ஜெயிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்லுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பொறுமை என்ற காரியம் நமக்கு அவசியமா இருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. முதலாவது காரியத்துக்கு நேராய் கடந்து சொல்லமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் ஒழுக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. ஹல்லேலூயா. முதலாவது இந்த பொறுமையில நமக்கு தேவையான காரியம் என்னன்னா நீடிய பொறுமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீடிய பொறுமை. ரொம்ப பொறுமையிலும் பொறுமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப பொறுத்து போயிட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் நீடிய பொறுமை. எல்லா விஷயத்திலையும் பொறுமையோடு இருக்கிற பிள்ளைகள் நாம் பொறுமையோடு அந்த பொறுமையை என்ன பண்ணுமா? தரித்து கொள்ளணும். அப்ப இந்த நீடிய பொறுமை எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாம் ஒருவர் மன்னிக்கிறதை காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஆண்டு சொன்னா, நான் உங்களுக்கு எப்படி மன்னிக்கிறனோ நீங்களும் ஒருவரைக்கொருவர் என்ன பண்ணுங்க? மன்னியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நீடிய பொறுமை சொல்லுவாங்க, நாங்க எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நமக்கு நம்முடைய பொறுமைக்கு எல்லையை நம்ம வைக்க கூடாது. நாம நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். அப்போ உடனே நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், அவங்க என்ன வேணாலும் செய்யலாமா, என்னை எப்படி வேணாலும் சோதிக்கலாமா, என்ன வேணாலும் என்னை கடினமாய் பேசலாமா, என்ன வேணாலும் கஷ்டமாய் பேசலாமா, எப்படி வேணாலும் என்னை துன்புறுத்தலாமா, அடிக்கலாமா, இந்த காரியத்தில் நான் பொறுமையா இருக்க வேண்டுமா என்ற கேள்வி அடுத்தபடியா நமக்குள்ள வரும். அதற்கு ஒரே ஒரு பதில், நாம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். அப்ப பொறுமையோடு இருக்கிற மனுஷன் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்குது. ஒரு மனுஷன் பொறுமையா இருந்தான்னா அந்த பூமியை ஆள முடியும் என்று சொல்லி, அதே தான் நமக்கு வசனம் சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் நாம் நீடிய பொறுமையை தரித்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம ஒருவேளை அடிக்கிறாங்களா, நம்மளை துன்புறுத்துறாங்களா, நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களா, நம்மளை ஏளனமா பேசுறாங்களா, நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாதிரி பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னை ஏளனமா நினைக்காதீங்க, என்னை திட்டாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அவர்கள் உங்கள் பொறுமையை சோதிக்கிறதுக்கான காரியங்களிலே பேசுவார்கள் என்று சொன்னார். நீங்கள் முன்பு இருந்த பொறுமையை விட நீடிய பொறுமையாய் காத்திருங்க. ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, நீங்க அவங்களோடு போராடுவீர்கள் என்று சொன்னா நீங்க உங்க பொறுமையை இழந்துருவீங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் நீங்க இழந்து போயிருவீங்க. அதுக்கு மாறாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கஷ்டப்படுறீங்களா, உங்களை சோதிக்கிறாங்களா, உங்களை திட்டுறாங்களா, உங்களை ஏதாவது ஏளனமா பேசுறாங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வசனம் சொல்லுது, ஆண்டவரே நான் பொறுமையா இருக்க சொல்லிருக்கீங்களே, நீடிய பொறுமையா இருக்க சொன்னீங்களே, நான் என்ன பண்றேன்? பொறுமையா இருக்கிறேன். அதே அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நாம எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல். நம்ம முதலாவது சாயல் எப்படி இருக்கணும்னா, நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை படைத்தவர், நம்மை என்ன பண்ணிருக்கிறாரு? நம்மை உருவாக்கி இருக்கிற தேவனுடைய சாயல் நமக்குள்ள இருக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஒருத்தர் மன்னிச்சாரா? இல்ல அவர்களை கஷ்டப்படுத்தினவர்கள், அவர்களை ஏளனமாய் பேசினவர்களை திருப்பி அடிச்சாரா, உதைச்சாரா, குத்துனாரா?
அவங்கள அடிச்சவங்களை என்ன பண்ணார்? பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், பிதாவே இவர்களை என்ன பண்ணுங்க, மன்னியுங்கள் சொன்னார். அப்போ நம்மை படைத்த தேவன் எப்பேற்பட்ட சாயலாய் இருந்தார் என்று சொன்னார். அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் காணப்பட்டார் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளிடத்தில் காணப்பட வேண்டும். இவங்க என்ன கிறிஸ்தவங்க, என்ன இப்படி நடந்து கொள்கிறாங்க, நாங்க தான் ஏதோ உலக மனுஷன், ஏதோ தவறிட்டோம், ஆனால் அதற்கு ஏற்றால் போல இவர்களும் என்ன பண்றாங்க, செய்கிறாங்களே என்று சொல்லி நம்முடைய சாட்சிகளை, தேவனுடைய நாமங்களை நாம் தூஷிக்க கூடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நீடிய பொறுமை உங்களை எங்கு கொண்டு போய் சேர்க்கும் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த நீடிய பொறுமை உங்களை எங்க கொண்டு சேர்க்கும் தெரியுமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்க கேட்போம். அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்க ஒரு விஷயத்துல பொறுமை இல்லாமல் காணப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மரணத்துக்குள்ளாக நிலை நிறுத்தப்படுகிறீங்க. ஆனால் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒருவேளை உங்க சகோதரனா கூட இருக்கலாம். ஏன்னா வசனம் அப்படி சொல்லுகிறது. இது சகோதரனுக்காக எழுதப்பட்ட இந்த யோவான் புஸ்தகம், இந்த 5ஆம் அதிகாரம், இந்த 1 யோவான் புஸ்தகம் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா இந்த சகோதரனுக்குரிய காரியங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இங்கே சகோதரன் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த இடத்துல நம்மை பார்த்து நம்ம சொல்லிக்கணும், நம்முடைய சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி, அதான் வசனம் நல்லா சொல்லுது பாருங்க, ஒருத்தர் செய்கிற தவறை நீங்க ஒருவேளை எண்ணாமல் மன்னித்து பொறுமையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன பண்றீங்களா? மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னு என்று சொன்னால் நித்திய ஜீவனை நாம் அடைய போகிறோம் என்பதை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் உங்கள் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் என்ன பண்ணுவானா? மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அந்த மரணம் இந்த எதை காட்டுகிறது என்று சொன்னால் நித்திய நரகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. உங்களிடத்துல ஒரு நீடிய பொறுமை, ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? ஜீவனுக்குள்ளாக இருக்கிறீங்க. அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நீங்க கொண்டு போகப்படுகிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள இந்த பொறுமையின் சுபாவம் ஒருவேளை காணப்படாமல் போகும் என்று சொன்னால் இந்த சுபாவமே உங்களை நரகத்துக்கு என்ன பண்ணிடும்? கொண்டு போயிடும். என்னையா பேசிட்ட, என்னையா செஞ்சுட்ட, நான் யாரு உனக்கு தெரியுமா? அந்த அம்மா என்ன பண்ணோம்? பேசும், சண்டையில் பேசும். அந்த அம்மா யாருன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் முன்னால வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு என்ன பண்ணோம்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர் அப்படின்னு சொல்லி பாடும். மற்ற நாளில் என்ன பண்ணோம்? அந்த அம்மா போயிட்டு நான் யார் தெரியுமா, என்கிட்டயே நீ மோதிரியா? இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சுபாவங்கள் தான் நமக்குள்ள மாறவிட வேண்டும். பொறுமையின் சுபாவம். இப்போ பொறுமையை கேட்குறீங்க இல்லையா? கர்த்தர் நிச்சயமாகவே இந்த பொறுமைக்கேற்ற சோதனைகளை உங்களுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுமையா இருக்கிறதற்கு, பதவி பேசுகிறதற்கு, அடுத்தவங்களை நியாயம் தீர்க்கிறதற்கு, அடுத்தவங்களை கடினப்படுத்துகிறதற்கு, அடுத்தவங்களை துன்பப்படுத்துகிறதற்கு இப்பேற்பட்ட ஏதுவான காரியங்கள் நமக்கு கடந்து வரும். அதையெல்லாம் நாம என்ன பண்ணணும்? பொறுமையாய் கையாளணும். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் நித்திய ஜீவன் வேண்டுமோ அவங்கெல்லாம் பொறுமையா இருங்க. இல்லை நான் நரகத்துக்கு தான் போனோம்னு நினைச்சிங்கன்னா
நீங்க பொறுமை இல்லாமல் என்ன காரியங்கள் வேணாலும் செய்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் நித்திய ஜீவன் வேண்டுமோ அவங்களெல்லாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து பொறுமையோடு காத்திருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நாம் பார்ப்போம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கர் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கர் எழுதின 1வது நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மையே செய்ய நாடுங்கள். ஹல்லேலூயா. ஒருத்தன் உங்களுக்கு தீங்கு செய்யறானா அவனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? தீமை செய்யாதீங்க, அதற்கு மாறாக நன்மையை செய்ய நாடுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த இருதயம் இருக்கும் சொல்ல பாருங்களா, இல்லையா? ஒருத்தர் நமக்கு ஏதோ ஒரு தீங்கு செஞ்சுட்டான்னு நினைச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்ணலாம்? மன்னிப்போமா? அவன் எப்படி என்ன பேசிடலாம், என்னை எப்படி அதை நடத்திடலாம். இந்த பொறுமை நமக்குள்ள வேணும் தேவ பிள்ளைகளே. இந்த பொறுமையின் சுபாவம் நமக்குள்ள வேணும். எனக்கு இந்த பொறுமையான காரியங்கள் நமக்குள்ள காணப்படலை. போன வாரத்துல ஒரு நியூஸ் கேட்டேன். இந்த விஷயம் உண்மையாய் நடந்த விஷயம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த வசனத்திற்கும் நான் சொல்லுகிறதான தலைப்பிற்கும் அது ஒத்து போகிறதுனால இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கேரளால நடந்த சுபாவம். ஒரு என்ன பண்ணியிருக்கிறாரு என்று சொன்னால், அவர் 4ஆம் வகுப்பு படிக்கும் போது அவருடைய நண்பரும் அவரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? சண்டை போட்டிருக்கிறாங்க. எப்போ? 4ஆம் வகுப்பு படிக்கும் போது என்ன பண்ணியிருக்கிறாங்க? சண்டை போட்டு ஒருத்தரை அடிச்சுட்டாங்க. அப்போ அவரால் என்ன பண்ண முடியல, அந்த நண்பரை திருப்பி அடிக்க முடியல. கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு எத்தனை வயசு என்று சொன்னால் 40-50 வயசு இருக்கும். 40 வயசுக்கு மேலே தான். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய ஃப்ரெண்டைய போய் அடிச்சு மண்டையை உடைச்சு பழி தீர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ? எத்தனை வயசு? கிட்டத்தட்ட 40 வருஷம் பொறுமையோடு காத்திருக்கிறார். எதுக்கு பொறுமையா காத்திருக்கிறார் பாருங்க? அவனை மண்டையை உடைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிதான் இப்ப ஏற்பட்ட காரியங்கள் தான் நமக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய அந்த தேசத்துல நடக்கிறதான கொலைகள் பாருங்க. எதுக்கு நடக்குது? இவனை வெட்டி இருப்பான், அதை பழி வாங்கறதுக்கு இவன் ஒரு 10 பேர் போய் வெட்டுவான், இவன் திருப்பி பழி வாங்கறதுக்கு அவனும் இன்னொரு 20 பேர் வெட்டுவான். இப்படியே ஒருத்தர் என்ன பண்ணி வெட்டிக்கிட்டு சாவாங்க. ஹல்லேலூயா. இப்ப ஏற்பட்ட காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 1991 இது தமிழ்நாட்டில் நடந்த விஷயம். ஒரு பிரபல ரவுடியை வெட்டி கொன்னாங்க. அதை பழி தீர்க்கிறதுக்கு தன் மனைவி அந்த கொலையில கிட்டத்தட்ட 11 பேர் 13 பேர் அந்த கொலையில ஈடுபட்டதுனால இப்ப 2021 வரைக்கும் அந்த 13 பேரை என்ன பண்ணிருக்கிறாங்க? எல்லாரும் இப்போ ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க ஒருத்தர் மன்னிக்கிற குணங்கள் இல்லை. இப்போ ஒருத்தர் வெட்டுகிறதுனால அதனால அவங்க என்ன பலனை அடைஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு கொண்டு இருக்கிறாங்க? ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அவங்க செய்ததான காரியங்கள். இப்பேற்பட்ட காரியங்கள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு சில காரியங்கள் கொலையில் இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஆனால் நம்முடைய இருதயங்களிலே ஒரு சில காரியங்கள் இப்பேற்பட்ட காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அந்த சகோதரி உன்னை திட்டாங்க பாரு, அந்த பிரதர் உங்களை திட்டாரு பாரு, உங்களை தான் என்ன பண்ணிட்டாரு? உங்களை தான் குறி வச்சு என்ன பண்ணிட்டாரு? பேசிட்டாரு. உங்களை தான் என்ன பண்ணிட்டாரு? அவர் குத்தி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய காரியங்கள் நமக்குள்ள காணப்படுகிறது.
இல்லை நம்மளை திட்டாங்களோ, ஒருத்தர் ஏதாவது ஒரு தீங்கான வார்த்தைகளினால நம்ம சொல்லிட்டாங்களோ, அதை நாம் இருதயத்தில் வைத்துக்கொண்டு எப்போ எனக்கான நேரம் வரும் அந்த நேரத்தை பயன்படுத்தி நான் பழி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ ஜீவியங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் பிசாசு. ஆனா கேட்டா இன்னைக்கு அநேக சொல்லுகிற காரியங்கள் என்ன? நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு கடந்து செல்லுகிறோம். இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில தான் இப்பேற்பட்ட மட்டமான காரியங்களை இன்னைக்கு பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளே, இவைகளினால இந்த காரியங்கள் செய்கிறதுனால ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய மனம் சந்தோஷப்படலாம், சந்தோஷமா இருக்கலாம். நான் பழிக்கு பழி தீர்த்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். அந்த சகோதரி என்னை திட்டது நிமித்தமா அவங்களை திட்டேன், அவங்க அடிச்சது நிமித்தமாக நான் ஒரு 10 பேரை கூட்டு போய் அடிச்சுட்டேன். அதுல ஒரு நாள் ஒருவேளை உங்களுக்கு என்ன இருக்கலாம், அந்த நிமிஷம் சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் உங்கள் நித்திய ஜீவனை இழந்து கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, ஒருவன் மற்றொருவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்யணும். ஒருத்தருக்கு நன்மை செய்ய முடியலையா, விட்டுருங்க. ஆனால் அவர்களுக்கு என்ன பண்ணாதீங்க, தீங்க மாத்திரம் சம்பாதிச்சிடாதீங்க. அது உங்கள் தலையின் மீது வந்து ஒரு நாள் விழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நீடிய பொறுமை வேணும். கிறிஸ்துவ ஜீவியத்துல இப்பேற்பட்ட பொறுமையான காரியங்கள் நமக்கு வேணும். நான் புதிய மனுஷனா மாறணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஞானஸ்நானம் எடுக்கப்படுகிறோமே, எதற்காக எடுக்கப்படுகிறோம்? நாம் பழைய சுபாவங்களுக்கு மறித்து நீங்களும் நானும் ஒரு புதிய சிருஷ்டியாய் புதிய மனுஷனாய் மாறுகிறோம் என்பதற்கு ஞானஸ்நானம் ஒரு அடையாளம். நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பழைய காரியங்களும் உங்களை விட்டு கடந்து செல்லணும். நீங்க குளிக்கிறீங்க, எதுக்கு குளிக்கிறீங்க? எதுக்கு விலை உயர்ந்த சோப்பு போடுறீங்க? எதுக்கு விலை உயர்ந்த சென்ட் அடிக்கிறீங்க? என் மேல என்ன வரக்கூடாது, நாத்தம் வரக்கூடாது. என் மேல எந்த ஒருத்தரும் என்ன பண்ணிக்க கூடாது, ஐயோ இவங்க கிட்ட போனா இது வந்துடும், அந்த ஸ்மெல் வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ வெளி தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளான மனுஷன், உள்ளான காரியங்கள் நமக்குள்ள எப்பேற்பட்ட காரியங்களை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாள் நம்ம ஆராய வேண்டியது அவசியமா இருக்கிறது. உலகத்தின் காரியத்துக்கு வெளியே நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட், வெள்ளைன்னு சொல்லி நம்ம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நியாய தீர்ப்பின் நாள்ல நீ இந்த காரியத்தை செஞ்சேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி சொல்லும் போது நமக்கு எப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கும். ஐயோ அந்த பிரதரா, அந்த சிஸ்டர் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க, அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவாங்களே, ஆண்டவர் துதிப்பாங்களே, அன்னைக்கு உன்னுடைய சாட்சி எப்பேற்பட்டதாக இருக்கும் என்பதை நம்ம ஆராய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நீடிய பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் பொறுமையோடு இருங்க. நமக்கான காலத்தையும் நேரத்தையும் ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி கொடுப்பா. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் பொறுமையில, முதலாவது காரியம் நீடிய பொறுமையை பார்த்தோம். ரெண்டாவது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம், அதனுடைய 6ஆம் அதிகாரம், அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மிகுந்த பொறுமையினாலும் உபத்திரவங்களினாலும் நெருக்கங்களினாலும் இடக்கங்களினாலும், அதை விட்டுருங்க. முதலாவது இந்த 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் முதல் பகுதி என்ன காரியம், ரெண்டாவது மிகுந்த பொறுமை. முதலாவது நீடிய பொறுமை பார்த்தோம், ரெண்டாவது மிகுந்த மிகுந்த மிகுந்த. அப்போ அளவுக்கு மீறின பொறுமை நமக்கு தேவை இல்லையா? மிகுந்த அப்படின்னா நான் மிகுந்து சாப்பிட்டுட்டேன் சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன், என்னால் முடியாமல் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் மிகுந்த காரியம்.
மிகுந்த பொறுமை. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு மிகுந்த பொறுமையை கொடுங்கப்பா. எனக்கு எப்படி இருக்கணும்? மிகுந்த பொறுமை உள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க. பொறுமையான காரியங்கள் எனக்குள்ள காணப்படணும். ஏன் நமக்குள்ள நாம மிகுந்த பொறுமையோடு இருக்கணும்னு சொன்னா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் அதிலே 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கையை இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மிகுந்த பொறுமை உள்ளவனா இருக்கணும். ஏன்னா எனக்குள்ள நான் காணப்படுகிறதான என் ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் எப்படி இருக்கணும்? உயிர் மீட்சி அடைய செய்யணும். எனக்குள்ள உயிர் தெழுதல் காணப்படணும். நான் செத்தவனை போல இருக்கக்கூடாதுன்னு சொன்னா எனக்குள்ள என்ன இருக்கணும்? மிகுந்த 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 பொறுமை இருக்கணும். பொறுமையிலும் பொறுமை, மிகுந்த பொறுமை நமக்குள்ள அவசியம். எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு பொறுமையான மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய தேசத்தை கைப்பற்றும்படியாக ஒரு ராஜா கிட்டத்தட்ட 14 முறை 13 முறை என்ன பண்ணாரா? போர் தொடுத்தார். அவர் பொறுமையா அந்த ஒரு வாட்டியும் தோல்வி தோல்வி தோல்வி. அடுத்து கடைசியா என்ன பண்ணாரு? 14வது முறையாக அவர் என்ன பண்ணாரு? ஜெயித்தார். ஹல்லேலூயா. அவருக்கு அந்த பொறுமையை யார் கற்றுக் கொடுத்தது தெரியுமா? உங்களுடைய பாடத்தில் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் அந்த ராஜா உட்கார்ந்து யோசிச்சு இருந்தாராம், என்னடா இது, எத்தனை வாட்டி போர் தொடுத்தாலும் இந்த இந்திய தேசத்தை என்னால் என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியலையே, அவ்வளோ கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அந்த அரண்மனைக்குள்ள யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ அவர் பார்க்கும் பொழுது அங்க ஒரு சிலந்தி கூடு கட்டி கொண்டு இருந்ததாம். என்ன பண்ணிட்டு இருந்தது? சிலந்தி கூடு கட்டிட்டு இருந்தது. அது கூடு கட்ட ஒரு இடத்துலயா என்ன வந்துருச்சு? விரிசல் விழுந்து ஒரு இடமா அப்படியே கீழே கீழே அதனால கட்ட முடியாம என்ன பண்ணுச்சா? கீழே விழுந்துட்டே இருந்துச்சா. ஆனால் அந்த சிலந்தி அதனுடைய முயற்சி அதால விட முடியாம கடைசியாக அதால முடிஞ்ச ஒரு சிலந்தி கூட என்ன பண்ணிருச்சா? கட்டி முடிச்சிருச்சா. அதுல ஒரு பூச்சி மாட்டின உடனே அந்த சிலந்தி அந்த பூச்சி என்ன பண்ணிருச்சு? சாப்பிட்டுருச்சான். ஹல்லேலூயா. அப்போ அந்த ராஜாக்கே அந்த சிலந்தி தான் என்ன பண்ணிருக்கிறது? பாடம் எடுத்து கொடுத்துருக்கிறது. அப்போ அந்த மனுஷன் நம்ம இவ்வளோ காலமாய் நம்ம போர் தொடுத்தது முக்கியம் இல்லை, இதுக்கு அடுத்து நம்ம முயற்சி செய்யதான் நாம் ஜெயிக்க முடியும்னு சொல்லி அடுத்த முறை அவர் படையெடுத்து இந்திய தேசத்தை அவர் கைப்பற்றினார். ஹல்லேலூயா. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நமக்குள்ள அப்பேற்பட்ட பொறுமை நமக்குள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நான் ஜெபித்துட்டேன், எனக்கு நன்மை உடனே வந்துடணும் ஆண்டவரே, இன்னைக்கே என்ன பண்ணோம்? என் கரத்துல வந்துடணும். இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் இப்பேற்பட்டதான் இருக்கிறது. இன்னைக்கு ஜெப ஆவி உள்ளவர்கள் எப்பேற்பட்டவர்களா இருக்கணும்னா, மிகுந்த பொறுமை உள்ளவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க உயிர்ப்பிக்கிறவர்களாய் காணப்படணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான, ஆண்டவர் நமக்காக சொல்லப்பட்டதான இந்த சபையின் பெயர் உயிர்ப்பிக்கிறார். இயேசு உயிர்ப்பிக்கிறார். நம்மை உயிர்ப்பிக்கிற காரியங்கள் நமக்குள்ள வேண்டும். நமக்குள்ள உயிர் மீட்சி அடையணும்னு சொன்னா நம் ஆவிக்குரிய ரீதியில ஒரு பொறுமை அவசியமாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிறீங்களா? பொறுமையோடு தேவ சமூகத்துல காத்துருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது, ஆண்டவரே 1 வருஷம் காத்திருந்தேன், 2 வருஷம் காத்திருந்துட்டேன், 3 வருஷம் காத்துட்டேன், இனி எத்தனை வருஷம்? என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய ஆண்டவருக்குள்ளாக வெள்ளையை செல்லுகிற அநேக பின்மாற்றத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய காரியங்களில் இன்னைக்கு தேவனை விட்டு பிரிந்து செல்லுகிறதற்கு என்ன காரணம்னா இந்த பொறுமை இல்லாததானம் தான். ஹல்லேலூயா. நம்ம பொறுமையை இழந்துடுறோம்.
பொறுமையோடு காத்திருக்க மாட்டேன்றோம். பொறுமையோடு காத்திருப்போம். தேவ சமூகத்தில் காத்திருப்போம். எனக்கு கர்த்தர் நன்மையை செய்வார். மிகுந்த பொறுமையோடு, நான் மிகுந்த பொறுமையோடு கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பைபிளில் பாருங்க, பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருந்த பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதுதான் நான் முதல்லயே சொன்னேன். பைபிளில் யார் யாரெல்லாம் பொறுமையாய் தேவனிடத்தில் இருந்தாங்களோ எல்லாரும் ஒரு ஜெயத்தை பெற்றிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவச்சனமே, நமக்குள்ள ஒரு மிகுந்த பொறுமை, அந்த மிகுந்த பொறுமை நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த மிகுந்த பொறுமையை நமக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாரா? கற்றுத்தருகிறார், தெரியப்படுத்துகிறார். அதை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறது மாற்றம் நான் அறிந்திருக்கிறேன். இது என்னன்னா, பவுல் ஒவ்வொரு இடத்திற்கும் அவர் போகும்போது அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் அவர் கற்பிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலே, நீ இந்த இடத்துக்கு போ, இன்னைக்கு இந்த இடத்துல ஊழியம் செய், உனக்கான ஊழியத்தை இன்னைக்கு இந்த நாளில் இந்த இடத்துல போய் செய், அப்பொழுது இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பொறுமையோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்றாரு? காத்திருக்கிறார். அப்போ ஒரு சில இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் பவுல் கிட்ட சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, பவுலே, இன்னைக்கு நீ இந்த இடத்துக்கு என்ன பண்ணாத, போகாத. ஏன்னா இன்னைக்கு நீ இந்த இடத்துக்கு போனா நீ இங்க வருவ, உன்னை கொலை செய்கிறதற்கு அவங்க எத்தனை பண்ணி வச்சிருக்கிறாங்க, உன்னை கொலை செய்கிறதற்கு அவங்க தயாரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ இன்னைக்கு இந்த இடத்துக்கு போக வேண்டாம். ஏன்னா உன்னை கொண்டு தேவ சித்தம் பெரிதா இருக்கிறது. அதனால நீ இன்னும் கொஞ்சம் காலம் என்ன இருக்கணும், உயிரோடு இருக்கணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு பட்டணந்தோறும், அதான் வசனம் சொல்லுது, பட்டணந்தோறும் அவர் எனக்கு தெரிவிக்கிறதை நான் என்ன பண்றேன், அறிந்திருக்கிறேன். இதுல இருந்து என்ன காட்டுதுன்னா, அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். ஊழியங்களிலே அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய ஊழியங்களிலே, ஊழியக்காரர்களிலே, ஊழியக்கார அம்மாக்களிலே அவங்கள வாழ்க்கையில என்ன பண்றது இல்ல, பொறுமையோடு காத்திருக்கல. இன்னைக்கு நாம உடனே ஒரு சபையை ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கு சபை என்னவாயிரணும், உடனே நிரம்பிடணும். இன்னைக்கு சபை உடனே நிரம்பிடணும். உடனே என்ன பண்ணிடணும், அந்த சபையில ஆள் வருதோ இல்லையோ ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை போட்டு இல்லையா, அவங்கள என்ன பண்ணு, ஜனங்களை வருதோ இல்லையோ பார்க்காத போட்டு செய். அப்புறம் கடைசியாக பார்த்தா அந்த ஊழியக்காரன் கடன் பிரச்சனையில் உட்காந்துட்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட சோமன், ஆண்டவர் உங்களை நம்பி தானப்போ நான் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை நான் ஏற்படுத்தினேன். அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், மகனே நான் உனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்தும் வரும் பொழுதுதான் அதை செய்தார் என்று சொல்லி வசனம் நமக்கு ஆணித்தரமாய் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர்,
அவர் சபை ஆரம்பித்து ஒரு 20 வருஷம், நான் இது ஏற்கனவே இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன், 20 வருஷம் சபை ஆரம்பிச்சிட்டார். ஆனால் விசுவாசி வெறும் 20 விசுவாசி. அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவர் இந்த இடத்துல நீங்கள் ஊழியத்தை செய்ய சொன்னீங்க, நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஒருவேளை என்னை இந்த இடத்துல தான் செய்ய சொல்கிறீங்களா, இல்லை வேற எங்கேயாவது கொண்டு போகணுமா, இல்லை நான் ஊழியம் செய்யலாமா வானாவான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்டிருக்கிறார். இப்போ அந்த ஊழியக்காரருக்கு ஆண்டவர் சொன்ன, பொறுமையோடு காத்துரு, உனக்கு நான் ஆத்துமாக்களை தருவேன் சொன்னார். ஹல்லேலூயா. 20 வருஷமா 20 விசுவாசி வைத்திருந்த அந்த ஊழியக்காரருடைய சபை இன்னைக்கு சென்னையிலே அதிக விசுவாசிகளை கொண்டிருக்கிற சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு அவர் தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்ததுனாலதான் நாம இது ஊழியங்களுக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கைகளுக்கும் நம்முடைய காரியங்களுக்கும் நடக்கும். ஒருவேளை ஆண்டவர் சொன்னது எதிர்மறையா இருக்கிறது போல இருக்கும். என்ன ஆண்டவரே, நீங்க சொன்னது ஒண்ணு, என் வாழ்க்கையில நடக்கிறது ஒண்ணு, ஏன் இப்பேற்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ள தேவ சமூகத்துல ஆண்டவர்கிட்ட கேள்வி வருகிறது என்று சொன்னா, உங்கள் பொறுமையை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இழந்துட்டீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு மிகுந்த பொறுமையை கொடுங்க, எல்லாவற்றையும் சகிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மிகுந்த பொறுமையை கொடுங்க. ஒருவேளை அந்த ஊழியக்காரர் அந்த நாள் அந்த ஊழியத்தை விட்டு கடந்து போயிருப்பாரு என்று சொன்னா, இன்னைக்கு லட்சாதி லட்ச ஜனங்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்படாம போயிருக்கலாம். ஆண்டவர் வேற யாரை கூட பயன்படுத்திருக்கலாம், ஆனால் அந்த ஊழியக்காரரை கொண்டு என்ன பண்ணிருக்க முடியாது, பயன்படுத்தியிருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பொறுமையோடு என்னுடைய சமூகத்தில் காத்துரு. அன்னைக்கு அவர் பொறுமையோடு காத்திருந்தது தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒன்னே ஒன்று, மிகுந்த பொறுமையோடு கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. எந்த சூழ்நிலை, எந்த மனுஷங்க கூட இருக்கிறான்னு கவலை பண்ண வேண்டாம். உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்க பிள்ளைகளோ கணவனோ மனைவியோ யாரும் உங்க கூட இல்லையா, கவலையே வேண்டாம். பொறுமையோடு தேவ சமூகத்துல காத்துருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு என்ன தேவ திட்டத்தை வைத்திருக்கிறாரோ, நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அந்த தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்.